கம்பத்தில் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தேனி மாவட்டம் கம்பம் இபி ஆபீஸ் சாலையில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த மதுபான கடையினால் அப்பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்களுக்கு நாள்தோறும் இடையூறு ஏற்படுவதாகவும், குடிமகன்கள் மது அருந்திவிட்டு தினசரி அப்பகுதியில் பிரச்சினை செய்வதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பல்வேறு குற்றச்சம்பவங்களும் இந்த மதுபான கடையை சுற்றி நடைபெற்று வருவதாகவும், கடையை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய கோரிக்கை விடுத்ததும் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மனு அளித்து வந்தனர். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு இபி ஆபீஸ் சாலையில் வசித்து வந்த சாய்குமார் என்ற வாலிபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு காரணம் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த மதுபான கடை பகுதியில் நடைபெற்ற தகராறு என்றும், இதனால் மனவேதனையிலிருந்து அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவரது உறவினர்கள் கூறி, உடனடியாக இந்த மதுபான கடையை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அவரது பிரேதத்தை எடுக்க விடாமல் போராட்டம் நடத்தினர். எனவே அப்பகுதி மக்கள் உடனடியாக இந்த அரசு மதுபான கடை மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினர். தொடர்ந்து கடை திறக்கப்பட்ட மீண்டும் போராட்டம் செய்வதாக அவர்கள் தெரிவித்துச் சென்றனர். இந்நிலையில் மீண்டும் இன்று அப்பகுதியில் உள்ள அரசு மதுபான கடை திறக்கப்பட்டது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் உள்ளிட்டோர் திடீரென கடைக்கு முன்பாக ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து டாஸ்மாக் கடை உடனடியாக தற்காலிகமாக மூடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக இந்த பகுதியில் உள்ள மதுபான கடையை அகற்ற வேண்டும், அதுவரை இந்த கடை திறக்கக்கூடாது என கோஷங்கள் எழுப்பினர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் விரைந்து வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு இந்த கடையை இடமாற்றம் செய்ய கோரிக்கை விடுத்து கையெழுத்திட்ட மனுவினை காவல்துறை அதிகாரிகளிடம் வழங்கினர். பின்னர் இந்த கடை மாற்றம் செய்வதற்கான நடவடிக்கைக்கு உயர் அதிகாரிகளுக்கு முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்ததன் பேரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த கடையை எடுத்து கொடுங்க. இன்னும் இருக்கிற பையங்களை நாங்க எங்களுக்கு இது இல்ல, நாங்க புருஷன் இல்லாம பிள்ளை வளர்த்து வச்சிருக்கோம். இன்னும் இருக்கிற பிள்ளைகளுமே நாங்க இந்த பையன் தான் நேத்து நேரம் செத்த பையன், இன்னும் அதுக்குள்ளேயே அதை பிடிச்சாவனா இந்த கடையை திறந்து அவ இஷ்டத்துக்கு விற்கிறாங்க. போலீஸ் மூலியமாத்தே அடைச்சாங்க. இப்ப அவங்களே அது பண்ணுவேன், ஆள் வச்சு அடிக்க கூட ஒற்ற சந்தையில போக முடியல, வர முடியல. இன்னைக்கு இந்த 4 நாள் தான் நிம்மதியான வச்சு இந்த பிள்ளைங்க வயசு வச்சுக்கிட்டு வீட்டுல இருக்க முடியல. தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.